அடுத்தது நம்ம இந்த ரஜினி அவர்களுடைய டாபிக் பேசியிருந்தோம். ஊடகங்கள்ல சில பேர் தரம் தாழ்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. தரம் தாழ்ந்து பேசுறதுன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல. அவர் எங்கேயுமே ஒரு சின்ன மரியாதை குறைவாவோ எதுவுமே தரம் தாழ்ந்து ரஜினிகாந்த் அவர்களை பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகள் எப்படி ஆதவ அர்ஜுனா மேல வைக்கப்படுது? இதுவும் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெண்டா பிக்சிங் தான். ஆனா தரம் தாழ்ந்து பேசின நபர்கள் பல பேர் இருக்காங்க நம்ம ஹிஸ்டரியில. அவங்க எல்லாம் இன்னமும் வெக்கம் இல்லாம தலைவர் விஜய் அவர்களை பத்தி மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தரம் தாழ்ந்த சில ஊடகவியலாளர்கள் அவங்க ஊடகங்கள்ல தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களதுதான் தரம் தாழ்ந்த விஷயங்கள். ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினதுல ஒரு துளி கூட தரம் தாழ்ந்து கிடையாது. அடுத்து மக்களோட சில கருத்தை நான் படிச்சேன். அவரு நடிகர் தானே, அவர் எதுக்கு கருத்து சொல்லணும், அவர் எதுக்கு மக்கள் விஷயத்துல இன்வால்வ் ஆகணும், அவர் பொலிட்டீஷியன் கிடையாது, அவர் ஒரு ஆக்டர்னு மென்ஷன் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அரசியல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரணும்ன்றதுதான் அவனுக்கு அந்த கடமை இருக்கு. ஒரு உழைப்பாளி, தினக்கூலி யாரா இருந்தாலும் அவங்களுக்கே அந்த பொறுப்பு இருக்கும்போது அவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மக்களின் வரிப்பணம், மக்களின் உழைப்பு, அந்த காசு தான் அவங்களுக்கு டிக்கெட்டா கொடுத்து நம்ம படம் பார்க்கணும். அப்போ அவருக்கு இந்த நாட்டு மேல அக்கறை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அவர் பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இது அவருடைய விருப்பமா இருக்கலாம். என்னுடைய விருப்பம் நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன், அது அவருடைய விருப்பம், சொல்வதும் சொல்லாததும். ஆனா கருத்து சொல்லும் போது எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுங்க. இல்லையா கருத்தே சொல்லாதீங்க, எல்லாத்தையும் ஒமிட் பண்ணுங்க. நான் மக்கள் அக்கறையில நலன் கொண்டவன் அப்படின்னும் போது எல்லா விஷயத்திலயும் நலன் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த மக்கள் நலன் பத்தி கவலை இருக்கணும். அந்த அந்த ஒரு முக்கிய காரணமும் கூட நான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆதரிக்கிறது. எனக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மரியாதை வந்துருச்சு. அவர் எப்போ அரசியலுக்குள்ள வரேன்னு சொன்னாரோ அன்னையில இருந்து அவரை நான் ஒரு நடிகர் அப்படின்னும் போது சாதாரணமா நம்ம விஜய் வராம்பா, விஜய் நடிச்சதை பாத்தியாப்பான்னு பொறுமையில பேசுறதுல தாண்டி அவர் அரசியல்ல வராருன்னு சொன்னப்புறம் அவர் மேல தனிப்பட்ட மரியாதை வச்சு தலைவர் விஜய் அவர்கள் தான் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். இது அவருக்கு இப்ப இருக்கிற மக்கள், தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கொடுக்கிற மரியாதை. இந்த மாதிரி மனிதர்கள் வரணும், நல்லது பண்ண நினைக்கணும் அரசியல்ல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கு.